ஹாய் ஆர்மீன்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்கலாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா நம்மலாம் ஆர்மீஸ்ல. இது என்னோட நியூ சேனல். அதே மாரி இது என்னோட கற்பனை கதை. உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருந்ததுன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வளவளன்னு பேசாம நான் கதைக்குள்ள போயிர்றேன். கதையோட தொடக்கத்திலேயே நம்ம நாட்டோட எல்லையில ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அதாவது பிடிஎஸ் வேர்ல்ட். அதாவது பேங்க் கண்ட்ரி. அங்க மிகப்பெரிய போர் நம்மளோட கண்ட்ரியோட பார்டர்ல நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரே துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் பாம் சவுண்டு இந்த மாரி இதே மாரி ஒரு மணி நேரம் அது தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே பிளட்டு, டெத் டெத்தான ஷோல்டர்ஸோட உடம்புன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கிடக்கு. கடைசியில நம்ம கண்ட்ரி வீரர்கள்லாம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஒரே ஹாப்பி தான். அந்த பிளட்டோட அங்க மண்ணும் சேர்ந்து ஒரு மாரி சிகப்பு கலர்ல இருக்கு. பட் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிச்சுட்டோம். நமக்கு அகெயின்ஸ்டா இருந்தவங்க கூட நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் ரொம்ப ஹாப்பியா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு போர் வீரர் வந்து அங்க அவரோட ஹெட் அதாவது மேஜர் கிட்ட போயிட்டு, "நம்ம எப்படியோ வின் பண்ணிட்டோம். நம்ம மிஷன்ல சக்சஸ் ஆயிட்டோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவரு ஃபேஸு, அவரோட ஷோல்டர், அவரோட கை எல்லாத்துலயுமே ஒரே பிளட்டா இருக்கு. கண்ணு, இமைமுடியில கூட ஒரே பிளட்டா இருக்கு. அவரு டக்குன்னு திரும்பி, "அப்படி சொல்ல முடியாது. தப்பிச்சு போயிட்டாங்க நெறைய பேரு. அத என்னால ஏத்துக்கவே முடியல. தப்பிச்சு போனவங்க போய் என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்மளோட முக்காவாசி பேர் இறந்துட்டாங்க. நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் படையும் நம்ம இழந்துட்டோம். தப்பிச்சு போனவங்க இனி போய் என்ன பிளான் போட போறாங்க அப்படிங்கிறத விட, அவங்களோட முக்கியமான ஆள் ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான். அத நீ நோட் பண்ணியா? அப்படிங்கிற மாரி. அப்படின்னு அவரு சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குனு மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறாரு. அங்க இருக்க வீரர்கள்லாம் ரொம்ப பதட்டமாயி, மேஜருக்கு என்னாச்சோ? ஏதாச்சோ? அப்படின்னு சொல்லிட்டு, அவசரமா அங்க இருக்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டு போய் அவர அட்மிட் பண்றாரு. ஆக்சுவலா சொல்லப்போனா அது ஒரு மிட் நைட்ல. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்பவே மீடியாவும், அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸும் வந்து என்னாச்சு? நடந்த இந்த வார்ல நம்ம வின் பண்ணோமா? இல்லையா? மேஜருக்கு என்னாச்சு? அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா கேட்டிருக்காங்க. அப்போ ஹையர் அஃபீஷியல் ஒருத்தர் வந்து சொல்றாரு, "நடந்த போர்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சுட்டோம். ஆனா மேஜருக்கு மட்டும் அடிபட்டிருக்கு. அவரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. காலையில தான் தெரியும் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு அவரு சீக்கிரமா குணமாகணும். இன்னும் 2, 3 நாள்ல அவரு குணமாயிருவாருன்னு நான் நம்புறேன். அவரு சீக்கிரமா குணமாயிரணும்னு சொல்லிட்டு நம்மலாம் வேண்டிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இது மாரியே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஒரு அழகான சிட்டி. அது சிட்டின்னு சொல்ல முடியாது. கிராமம்னு சொல்ல முடியாது. 2ம் கலந்த மாரி ஒரு ஏரியால, ஒரு வீட்ல நீங்க தான் அப்படியே பரபரப்பா கிச்சன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா வந்து ஹால்ல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நகை என்ன விலை விக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்க அம்மா உங்கள கூப்பிட்டு, "ஏய் ஒயன், நகை விக்கிற விலை பார்த்தா உனக்கு கல்யாணமே பண்ண முடியாது போலயேடி" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உங்க அப்பா இருந்துட்டு, "என் பொண்ணுக்கு எதுக்கு நகை? என் பொண்ணே ஒரு தங்கம் தான். அவளுக்கு எதுக்கு தங்கம்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிட்டே இருங்க. நகை விலை 1,00,000 தாண்டிரும் போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் நகை விலைய வச்சு என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுட்டே கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வரீங்க. அப்போன்னு பார்த்து டக்குன்னு டிவில இந்த நியூஸ் வந்து ஃபிளாஷ் ஆகுது. இந்த மாரி ஆர்மில நடந்த இந்த போர்ல மேஜருக்கு இந்த மாரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இன்னும் 2 நாள்ல சரியாயிருவாரு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா அத பத்தின எந்த டீட்டெயில்ஸுமே இன்னும் வரல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்டதும் உங்களோட ஃபேஸ் அப்படியே டல் ஆயிருது. ஒரு மாரி ஆயிடுறீங்க. உங்க அம்மா இருந்துட்டு உங்கள பார்த்து என்ன சொல்றாங்க? "நீ கால் பண்ணி வேணா பேசு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா இருந்துட்டு, "ஆமாம்மா, நீ கால் பண்ணி கேளு என்னாச்சுன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் ஏன் கால் பண்ணணும்? அவங்க யாரு எனக்கு?
நான் எதுக்காக கால் பண்ணணும்? அப்புறம் ஏன் உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லையே! நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்குள்ள போயிர்றீங்க. அப்போ இப்படியே இவ எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கா? இவ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டே இருக்கா. போய் பேசவும் மாட்டேங்கிறா. பிரச்சனைய சால்வ் பண்ணவும் மாட்டேங்கிறா. வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவும் சொல்றாரு. அவள ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. அவளே இது பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கிச்சனுக்குள்ள இருந்து கேட்டுட்டு வெளியில வந்துட்டு, ஓகே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஆக்சுவலா இதுல நீங்க வந்து ஒரு டீச்சர். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பணும். வளவளன்னு பேசிட்டு இருக்காம எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி பண்றீங்க. ஆனா நீங்க என்னதான் அப்படி பேசினாலும், உங்களுக்கு அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து ஒரு மாரி பதட்டமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் கிளம்பி ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில மார்னிங் போய் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் கூட பேசிட்டு, எல்லாமே பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ லஞ்ச் பீரியட்ல நீங்களும் அவங்களும் ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, "ஒயன் நியூஸ் பாத்தியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. "என்ன நியூஸ்?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. "நடிக்காத, பொய் சொல்லாத. நியூஸ்ல நீ பார்க்கவே இல்லையா? நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ என்னதான் கிளாஸ்ல நார்மலா இருக்க மாரி இருந்தாலும், உன் ஃபேஸ் அழகா காட்டிக் கொடுக்குது. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? நீ கூப்பிட்டு பேசுனியா? என்னாச்சுன்னு சொல்லி கேட்டியா? என்ன இவ்ளோ கல் நெஞ்சுக்காரியா இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஐயோ! நீயும் ஆரம்பிச்சிட்டியா? தயவு செஞ்சு இந்த டாபிக்கே விடு. யாருன்னே தெரியாத ஒருத்தங்கள நான் எதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கணும்? யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்காக நான் ஏன் மனச கல்லாக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும்? தயவு செஞ்சு இந்த டாபிக் என்கிட்ட பேசுற மாரி இருந்தா, இனிமே என் கூட உட்காந்து சாப்பிடாத அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டும் சரி, அம்மா தாயே விட்டுரு. நீ என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாரி நீங்களும் அவங்களும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்து என்னத்தையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்க கண்ணோட ஓரத்துல இருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் மட்டும் வருது. அதனால யாருக்கும் தெரியாம வைப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி நீங்களும் கிளம்பி வீட்டுக்கு போய் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. நீங்க கிளாஸ் போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் கிளாஸ்ல இருந்தாலும் உங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கு. நீங்க ஈவினிங் வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனதையும் உங்க அம்மா உங்களோட பேக்லாம் வாங்கி வச்சுட்டு, "போ ஏன் போய் குளிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள உனக்கு டீ போட்டு வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் வேக வேகமா போறீங்க. போய் குளிச்சுட்டு வேக வேகமா வந்து உங்க அம்மா போட்டிருக்க டீய வாங்கிட்டு சோஃபால போய் உட்காந்து டிவி ஆன் பண்றீங்க. உங்க அம்மாவும் இதைய நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆன் பண்ண நீங்க வேற எதுவுமே பார்க்காம நியூஸ் சேனல் வைக்கிறீங்க. நீங்க எப்பவுமே வந்து மியூசிக் சேனல் தான் வச்சு பார்ப்பீங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நியூஸ் சேனல் வச்சு பார்க்குறீங்க. ஏன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்ப நியூஸ்லயும் நீங்க எதிர்பார்த்த அந்த நியூஸ் வந்து ஃபிளாஷ் ஆகுது. அப்ப சொல்றாங்க நியூஸ் ரீடர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாரி மேஜர் ஜியான் சங்குக்கு வந்து கண்ணு முழிச்சுட்டாரு. ஆனா அவருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது வந்து ரெடி ஆகுறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஸ்பைனல் கார்ட்ல ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்கனால, அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரெக்கவர் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும், ரொம்ப பயமாவும் ஆயிருது. ஆனா, அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்துட்டு, "ஏய் டைம் ஆச்சு வந்து சாப்பிடு" அப்படிங்கிறாங்க. "ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா போய் உட்காந்து சாப்பிடுறீங்க. அப்போ உங்க அம்மா, உங்க அப்பா பார்த்து கண்ண காட்டுறாங்க. அவரும் கண்ண "அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாரு. நீங்க நைட்டு போய் தூங்குறீங்க. ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டுருக்காமே! என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்க மண்டைய போட்டு பிச்சுக்கிறீங்க. ஆனா, திடீர்னு உங்களுக்கு ஒண்ணு தோணுது. "நீ ஏன் இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ மட்டும் தான் கவலைப்பட்டுட்டு இருக்க எப்பவுமே" அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிர்றீங்க. அங்க அதர் சைட் பார்க்கலாம். இப்போ ஜங்குக்கோட சைட் பார்க்கலாம். ஜங்குக் வந்து இப்போ ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்ப அவரு பக்கத்துல ஜிமின் இருந்துட்டு, "சுட்டவன் தான் சுட்டான். இன்னும் கொஞ்சம் கீழ சுட்டிருந்தான் உன் வம்சமே அழிஞ்சிருக்கும்டா ஜங்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா. அடிபட்டு இப்படி படுத்திருக்கேன். இப்ப வந்து இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க" அப்படிங்க. "டேய் மச்சான் நான் உன் ஃப்ரெண்டுடா. அத ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி 2 பேரும் பேசி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அங்க ஒரு ஹையர் ஆஃபீஷியல் உள்ள வராரு. அப்ப வந்து ஜிமின் எந்திரிச்சு நின்னு, அவருக்கு வந்து மரியாதை குடுக்குறாரு. மரியாதை குடுத்துட்டு, அம் டீசென்ட்டா வெளியில போயிர்றாரு. அப்ப அவரு வந்து ஜங்குக் கிட்ட வந்து, "ஜங்குக், இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஜங்குக்கும் வந்துட்டு, "ஐ அம் ஆல்ரைட் சார். இன்னும் 2, 3 டேஸ்ல நான் வந்து ஆன் டியூட்டிக்கு வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் உடனே சிரிச்சுட்டு,
உன்னோட இந்த தைரியத்த பார்த்து நான் ரொம்பவே வியக்கிறேன் ஜங்குக். எல்லாரும் ரத்தம்ல அப்படிதான் இருக்கும். டாக்டர் சொன்னாங்க, உன்னோட ஸ்பைனல் கார்ட்ல வந்து டீப்பா இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் 1 மந்த் வந்து நீ ரெஸ்ட் எடுக்கணும். அதனால நீ இது வீக்கெண்ட் எடுத்துக்கோவே. 1 மந்த் வந்து நீ லீவ் எடுத்துக்கோவே. எடுத்துட்டு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமே வந்தா போதும். எந்த அவசியமும் இல்ல. இங்க இருக்க பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்காட்டி, இல்ல சார் நான் சொன்னா கேளு ஜங்குக். உங்க நீ வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. நீ இந்த 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு லீவ் நான் வாங்கி தரேன். ஹையர் அஃபீஷியல்ஸ் சொல்லிட்டு நான் வாங்கி தரேன். ஏன்னா உனக்கு பட்டிருக்க அடி வந்து ஸ்பைனல் கார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜிமின் கூட என்கிட்ட ஒரு விஷயம் ஒரு டைம் சொன்னான் ஜங்குக். அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஜங்குக் உடனே ஷாக்கா, ஜிமினா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜிமின் வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு, சார் அது ஒண்ணும் இல்ல சார். நானும் ஜங்குக்கும் சின்ன வயசுல எல்லாம் அப்படியெல்லாம் விளையாடணும்னு சொல்லி சொன்னதானே நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இல்ல ஜிமின், ஜங்கு கூட லவ் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜேகே எட்டி ஜிமினை பாக்குறாரு. ஜிமின் வந்துட்டு போட்டு விட்டான் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. ஜங்குக், இது சும்மா ஏதோ நான் போதையில் இருக்கையில சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்து சொல்றாரு. என்ன ஜங்குக் எங்கிட்ட இதெல்லாம் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியலும் சொல்றாரு. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி சரி, உங்க லவ்ல ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். இந்த 1 மந்த்ல உங்க உடம்பையும் ரெடி பண்ணிக்கோங்க, உங்க லவ்வையும் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. அப்போ ஜங்குக்கும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவரு மேஜரும் கிளம்பிடுறாரு. அப்ப ஜங்குக் ஜிமினை பார்த்து, ஜிமி நீங்க வா அப்படின்னு சொல்றாரு. மச்சான் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா அப்படிங்கிறாரு. நீ சொல்றது ஒண்ணும் என்னால கேட்க முடியாது, ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னுட்டி. ஆமா, அவர்கிட்ட சொன்னேன். ஓகே, எது வரைக்கும்டா சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. மச்சான், அன்னைக்கு நாங்க ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு நானும் அவரும் மொட்டை மாடியில உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம்டா. அப்பதான்டா அவரு உன்னை பத்தி கேட்டாரு. எது வரைக்கும் சொன்னேன்னு எனக்கே தெரியாதுடா. அவரு அடுத்த நாள் காலையில வந்து என்கிட்ட சொல்லும் போதுதான் நான் உளர்னதே எனக்கு தெரியும் மச்சான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா அப்படின்னு சொல்றாரு. டேய், எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் அவரோட சேர்ந்து தண்ணி அடிக்காதடா அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்றது? நீ கூப்பிட்டா நீ வரவே மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் நைட் நேரம் தண்ணி அடிக்க கூடாது, கவனமா இருக்கணும், எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன அறுக்குற. இந்த குளிர்ல கொஞ்சமாவது குடிச்சாதான்டா மச்சான் தாக்கு பிடிக்க முடியும். உங்களோட சேர்ந்தா நான் குளிர்ல செத்துருவேன்டா, புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்றாரு. அப்ப ஜங்கு, உன்னை திருத்தவே முடியாது, எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, போடா அப்படின்னு சொல்றாரு. சரி மச்சான் விடு, இந்த டைம் நீ ஊருக்கு போ, ரெஸ்ட் எடு, உடம்ப பாத்துக்கோ, அப்படியே என் ஃப்ரெண்டையும் பாத்துக்கோ. உன் ஃப்ரெண்ட தானே, மூஞ்சில கூட முழிக்க மாட்டா சரியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்றாரு. மச்சான் விட்றா பாத்துக்கலாம். அப்படிலாம் இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா. ஸ்கூல் படிக்கல இருந்து அவ அப்படி கிடையாது ஜங்குக், அவ வேற அப்படின்னு சொல்றாரு. ஜிமின் எனக்கு தெரியும், பட் அவ என்ன சொன்னான்னு பாத்தியா? என்கிட்ட வந்து இந்த மாதிரி அவ ஏன் அப்படி பேசினா? என் மனசு உடைச்சிட்டா ஜிமின். ஜங்கோக், திரும்ப திரும்ப இந்த டயலாக் என்கிட்ட 1500 டைம் சொல்லிட்டேன். முடிஞ்சது. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். காலைல விழுந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன்டா. தயவு செஞ்சு போடா. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது லவ் சக்சஸோட வா மச்சான். இங்க வந்து மறுக்கா என்னை புலம்ப வைக்காத, என்கிட்ட வந்து புலம்பாத, என்னால முடியல. இவனுங்க படுத்துற பாட்டுல கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. இந்த கை கால் வலியோட நீ படுத்துறல என் மண்டையே குழம்பிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. மச்சான், நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காதுடா, நீயும் என் கூட வந்தாதான்டா நல்லா இருக்கும். அப்ப ஜிமின் வந்துட்டு, டேய் உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு அடிபட்டிருக்குடா, அதனால உனக்கு லாங் லீவ் கொடுத்துருக்காங்க. நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு எப்படிடா லாங் லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அடிபட்டா லாங் லீவ் தருவாங்க தானே ஜிமின் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மச்சான், நீ ஏதாவது வில்லங்கமா யோசிக்காதடா அப்படின்னு காட்டி, யோசிச்சுட்டனே அப்படின்னு சங்குக்கு சொல்றாரு. அப்படியே ஒரு நாள் கழிச்சு சங்குக்கும் ஜிமினும் ஊருக்கு வர்றதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய், நீ ஊருக்கு போறதுக்கு என் காலை எதுக்குடா உடைச்ச? கால் நிக்க முடியலடா, வலி உயிர் போகுதுடா. உனக்கு 1 மாசம் லீவ் வேணும்ல ஜிமின், வேற வழி தெரியலடா. நீதான் சொல்றேன்னு சொல்லிட்டு
அந்த கம்முனாட்டிங்க என் கால உடைச்சுட்டானுங்களேடா! ஏன்டா இப்படி பண்ற? அப்படிங்காட்டி, டேய் உனக்கு ஒண்ணும் மேஜர் இன்ஜுரிலாம் இல்ல. லைட்டா தானே அடிபட்டுருக்கு. நான் உனக்கும் சேர்த்து லீவ் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு ஜிமின். தயவு செஞ்சு வந்துருடா. நீ இல்லைன்னா அவள்ட்ட நான் தனியா போய் பேச முடியாதுடா. புரிஞ்சுக்கோடா. சரி, சரி வந்து தொல. நீ லவ் பண்றதுக்கு என் கால ஏன்டா உடைச்ச? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்குக்கும் ட்ரெயின் ஏறி ஊருக்கு வராங்க. அப்படியே அதர் சைடு உங்க சைடு பார்க்கலாம். அப்போ உங்க அம்மா இருந்துட்டு, "ஒயன் நாளைக்கு நீ ஸ்கூல் லீவ் போட்டுறலாமே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்கும்மா? எதுக்கு லீவ் போடணும்? நாளைக்கெல்லாம் முக்கியமான டெஸ்ட் வேற நான் சொல்லியிருக்கேன். நான் லீவ் போட்டா எல்லாம் ஏமாத்திருவாங்க. கம்முனு இருங்க. நான் லீவ்லாம் போட முடியாது. ஏதாவது ப்ராப்ளமா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் இல்ல. நாளைக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்குமா, இருந்தீன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆ நான் வேணா ஈவினிங் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன்ம்மா. ஸ்கூல்லாம் என்னால லீவ் போட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்போ திடீர்னு உங்க வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல. ஜங்குக்கோட அம்மாவும், அப்பாவும் தான். வீட்டுக்கு வந்ததும் நீங்க அவங்கள பார்த்து, "வாங்கம்மா, வாங்க அப்பா" அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் தான் ப்ராப்ளமே தவிர, அவங்க கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன ப்ராப்ளம்னு நான் ஸ்டோரி போக போக அப்டின்னா சொல்லிர்றேன். அவங்க வந்துட்டு, ஒயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிர்றீங்க. அப்போ உங்க அம்மாவும், அப்பாவும், "ஒயன் ஜங்குக் எப்படி இருக்கான்னு கேளு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீங்களே கேளுங்க. எனக்கு டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேக வேகமா போயிர்றீங்க. அப்போ வந்துட்டு உங்க அம்மா, அப்பா அவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. வாங்க உட்காருங்க. டீ சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல பரவால்ல. இன்னும் ஜங்குக்கு மேல இருக்க கோவம் உங்க பொண்ணுக்கு போகலைன்னு நெனைக்கிறேன். பரவால்ல. அவன் வர்றான். கண்டிப்பா இந்த டைம் கன்வின்ஸ் பண்ணிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "நாங்களும் அதத்தான் ஆசைப்படுறோம். ஆனா அந்த கடவுள் அதை நடத்தி வைக்கவே மாட்டேங்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா, அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க மேல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு வேகமா கீழ இறங்கி வந்து, "ஓகே நான் போயிட்டு வரேன் அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஜங்குக்கூட அம்மா, அப்பா பார்த்து எப்பவுமே அம்மா, அப்பான்னு சொல்லுவீங்க. திடீர்னுட்டு அத்தை அப்படிங்கிறீங்க. டக்குனு உங்க நாக்க கடிச்சிட்டு, சாரிம்மா கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போறீங்க. அப்போ ஜங்குக்கூட அம்மா, "பாத்தியா பாத்தியா அவ என்ன அத்தன்னு கூப்பிடுறா. கண்டிப்பா இது ஒரு நாள் நடக்க தான் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் "என்னாச்சு? ஜங்குக்கு வரானாமே நாளைக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா, அப்பா, "ஆமா நாளைக்கு அவனுக்கு 1 மந்த் லாங் லீவ் குடுத்துருக்காங்க. அவனுக்கு அடிபட்டுருக்கனால அவன் நாளைக்கு வர்றான். அவனும் ஜிமினும் வர்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஜிமினுமா? ஆமா அவனுக்கும் ஏதோ கால்ல அடிபட்டுருக்கான். அதனால ஜங்குக்கும் ஜிமினும் வர்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஸ்கூலுக்கு பஸ்ல போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்க மைண்ட் ஃபுல்லா, "ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்கு? திரும்ப திரும்ப ஏன் இப்படியே நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு மார்னிங் கிளாஸ்ல எப்பவும் போல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ, திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் உள்ள வந்துட்டு, "ஒயன் உனக்கு மீட்டிங்காமே கூப்பிட்டாங்க. ஹெச்எம் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்களும் போறீங்க. போயிட்டு இருக்கவே உங்க ஃப்ரெண்டு, "ஏய் மீட்டிங்லாம் இல்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னால வந்து பிரேக் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் இப்பவே வந்தேன். நாளைக்கு ஜங்குக்கும், ஜிமினும் ஊருக்கு வராங்களாமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உடனே ஷாக் ஆயி பார்க்குறீங்க. "என்ன? ஏன் திடீர்னு?" அப்படிங்காட்டி, "ஏன்னா அவனுக்கு அடிபட்டுருக்கு. அதுக்காக அவங்களுக்கு லாங் லீவ் குடுத்து தாட்டி விட்டுருக்காங்களாம்." "ஜிமினும் வரானா?" "ஆமா, ஜிமினுக்கும் ஏதோ கால்ல அடிபட்டுருக்காம்" அப்படின்னு சொன்னங்காட்டி, "ஆனா ஜிமின் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னன்னு தெரியல. என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்பவுமே சொல்லுவான். இந்த டைம் சொல்லவே இல்ல" அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. "சரி விடு. ஆனா எனக்கு இப்ப தான் நியூஸ் தெரியும். சரி உன்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்ப நீ நாளைக்கு லீவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எதுக்கு லீவ் போடணும்? நான் எதுக்கும் லீவ் போடலாம் மாட்டேன். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன். நாளைக்கு முக்கியமான டெஸ்ட் எல்லாம் வேற நான் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு இது பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு போயிர்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, "பார்க்கலாம், பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிர்றாங்க. ஈவினிங் நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க வீட்டுக்கு போனா, உங்க பேரண்ட்ஸா, "நாளைக்கு வேற ஜங்குக்கு வரானாமே, அவன் இங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவான். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, கடலை போட்டுட்டு இருக்காங்க. கடலை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பார்க்குறீங்க, அக்கா அவனுக்கு கடலைன்னா அலர்ஜியா. அத பார்த்துட்டு, "ஐயய்யோ! என்ன இவ்ளோ கடலை எடுத்து போடுறாங்க. ஜங்குக்கு கடலைன்னா அலர்ஜி ஆச்சே! எப்படி நான் சொல்றது? இப்ப நான் சொன்னேன்னா அவங்க ஏதாவது நெனச்சுக்குவாங்க. என்னமோ பண்ணட்டும் விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்களும்
நாளைக்கு வரானா? நம்ம என்ன பண்ணலாம்? எங்கேயாவது ஓடிடலாமா? அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்க அம்மா வந்துட்டு, "ஒயான் நாளைக்கு லீவ் போட்டுருமா, நாளைக்கு நெறையா வேலை இருக்கு. ஜங்குக்கு வேற வரானாமா, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு வந்தா எனக்கு என்ன? எனக்கு ஸ்கூல் தான் முக்கியம். தயவு செஞ்சு ஏதாவது சொன்னீங்க, நான் கத்திருவேன் பாத்துக்கங்க" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அப்போ உங்க அம்மா வந்துட்டு, "ஏன் இப்படி வீம்பு இப்படி பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு இரு" அப்படிங்கிறாங்க. "முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேல போய் படுத்துக்கிறீங்க. படுத்துட்டே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரம் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிர்றீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? என்னன்னு